பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க அந்த டைம்? அந்த அவங்க தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் நண்பர்களோட ஃபோட்டோலாம் எடுக்கலை, நாங்கள் வந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணல. அதான் அவங்க வேற மாதிரி பண்ணாங்க, டிஜேல வச்சு டான்ஸ்லாம் பண்ணி அவங்க ஒரு நண்பர்களோட ஒரு என்ஜாய் பண்ணுவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளை. அவங்க நண்பர்கள் இவங்க நண்பர்கள்லாம் கூட இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியல. நாங்கள் வந்து 9 மணிக்கு மேலே டிஜே போட்டு டான்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் எங்களை அதனால் பண்ண முடியல. ஃப்ரீயாகவே எங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. இப்போ எங்கள் ஊர் வந்து வந்தவாசி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸில் வந்தாங்க. பாதி பேர் பார்க்க முடியுது, பாதி பேர் பார்க்க முடியல, உள்ளே வர முடியல. இது எல்லாமே அப்புறமா சொன்னாங்க, நாங்கள் வந்தோம் பார்க்க முடியல, ஒரே கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. வெளியூர்லேருந்தும் நிறைய அந்த மாதிரி இது வந்தது. ஆனால் பார்க்க முடியல, சில பேர்லாம் பார்க்க முடியல. சொந்தக்காரங்களே சில பேர் பார்க்க முடியல. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக, அது ரொம்ப இதுவாக இருக்குது. கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ், ட்ரெண்டிங் ஃபேஷன்ஸ், தி சென்னை சில்க்ஸ் இன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.